ஓகேவா. ஐ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எதுல சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சம் அப்படிங்கிற கீ டேர்ம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஐ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல சொல்றோம். இது எல்லாமே பேசிக் தான். ஏன்னா 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ சம் எஸ்எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சம் அப்படிங்கிற கீ டேர்ம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அதாவது பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி வந்து பாசிட்டிவான மீனிங் கொடுக்குற மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஓ அப்படின்றது வந்து சம் நாட் அப்படிங்கிற கீ டேர்ம் வந்துட்டு வரும். அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓ அப்படிங்கிற சென்டென்சஸ் டைப்லாம் என்ன கீ டேர்ம் நமக்கு வருது அப்படின்னா சம் நாட் அப்படிங்கிற கீ டேர்ம்ஸ் வருது. ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம் நம்ம ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல. என்னெல்லாம்? ஏ, இ, ஐ, ஓ. ஓகேவா. ஏ அப்படின்றது யூனிவர்சல் பாசிட்டிவ். அதுக்கு வரக்கூடிய கீ டேர்ம்ஸ் வந்து எவ்ரி அண்ட் ஆல். ஓகேவா. அண்ட் இ அப்படிங்கிறது வந்துட்டு யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். நோ அப்படிங்கிற நெகட்டிவ் டேர்ம் வந்ததுன்னா அது யூனிவர்சல் நெகட்டிவ்னு சொல்றோம். ஐ அப்படின்றது வந்து பர்டிகுலர் பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோடைய கீ டேர்ம் வந்து சம் அப்படின்றது. ஓகேவா. அண்ட் அதே மாதிரி ஓ அப்படின்றது பார்ஷியலி நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். சம் நாட் அப்படிங்கிற கீ டேர்ம் வந்து வரும். ஸோ 4 பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தானே? ஓகே. நான் அப்போ சும்மா ஓரலா நான் சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது என்ன டைப்ல வரும் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே. No balls are red. Universal negative. Okay, universal negative. E. Very good. Letter என்னது அப்படின்னா E. ஓகேவா. ஓகே. Some red is blue. I. Very good. Particular affirmative. Good. I. ஓகேவா. ஆல்பபெட் நமக்கு மட்டும் தெரிஞ்சா கூட போதும். I. Particular positive. Okay. Some yellow is not green. ஓகேவா. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே. 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே இதுல வந்துட்டு இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பாருங்களேன் கான்ட்ரடிக்டரிஸ்னு இருக்கா. ஸோ யூஸும் பண்றேன். கான்ட்ரடிக்டரிஸ். ஓகேவா. எதுவும் கான்ட்ரடிக்டரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயும் ஓவும் கான்ட்ரடிக்டரிஸ். ஓகேவா. இந்த டயக்ராம் வரைகிறோம்ல அதுல ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டையும் தான் நம்ம கான்ட்ரடிக்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏ அண்ட் ஓ இது ரெண்டும் நேர் ஆப்போசிட்டா இருக்கா. ஸோ டயக்னலா ஆப்போசிட்டா இருக்கா. அதை வந்து கான்ட்ரடிக்டரிஸ் சொல்றோம். அதே மாதிரி இயையும் ஐயையும் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரிஸ். ஓகேவா. ஸோ ப்ளீஸ் பக்கத்துல நோட் அண்ட் பென் வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ரடிக்டரி பேர் வந்து 2 பேர் உண்டு. எதெல்லாம்? ஏ அண்ட் ஓ இது ரெண்டும் ஒரு பேர். அதே மாதிரி இ அண்ட் ஐ இது ரெண்டும் ஒரு பேர். ஓகேவா. இததான் நம்ம கான்ட்ரடிக்டரி பேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்ட்ரடிக்டரி கிளியர் தானே? டயகனலா ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா அது ரெண்டையும் தான் நம்ம வந்து கான்ட்ரடிக்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்ட்ரடிக்டரி பேர் 2 உண்டு. என்னெல்லாம் கான்ட்ரடிக்டரி பேர்ஸ்? A and O and I. வெரி குட். சூப்பர். ஏ அண்ட் ஓ அதுக்கப்புறம் என்னது இ அண்ட் ஐ இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி பேர்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரரிஸ் பாக்குறோம். ஓகேவா. ஸோ கான்ட்ரரி அப்படின்னா மேல அந்த ஸ்கொயர் போடுறோம்ல இந்த ஸ்கொயர்ல மேல ஸ்ட்ரைட்டா நேரா இருக்கு இல்லையா. ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்ணி உன்னோட ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2 லெட்டர்ஸ் அதாவது ஏ அண்ட் இ அது ரெண்டையும் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ ஸ்கொயர்ல டாப்ல மேல போடுற லெட்டர்ல 2 லெட்டர் ஒன்னோட ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 லெட்டர்ஸ் அதாவது ஏ அண்ட் இ இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரரி பேர். ஓகேவா. கான்ட்ரடிக்டரி வேற கான்ட்ரரி வேற. இதுக்கு அர்த்தம் அப்படிலாம் ஒன்றும் நமக்கு தேவையில்ல. பட் என்னன்னா எந்தெந்த பேர்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஏ அண்ட் இ அப்படின்றது வந்து கான்ட்ரரி பேர். இதேமே நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ரரி பேர்ஸ் என்னன்னு கேட்டோம்னா ஏ அண்ட் இ இது ரெண்டும் தான் என்னது அப்படின்னா கான்ட்ரரி. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழே அந்த ஸ்கொயருக்கு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர்ல நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அண்ட் கீழே உள்ளது அது ஐ அண்ட் ஓ அது ரெண்டையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் கான்ட்ரரிஸ் சொல்றோம். ஓகேவா. ஐ அண்ட் ஓ இது ரெண்டையும் சப் கான்ட்ரரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இது புரிஞ்சுதா? நான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஏ அண்ட் ஓ இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பேரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட். சூப்பர். கான்ட்ரடிக்டரி. ஓகேவா. ஏன்னா டயகனலா ஆப்போசிட் இருக்கு அதனால நம்ம கான்ட்ரடிக்டரி சொல்றோம். ஓகே. ஐ அண்ட் ஓ அதை என்ன சொல்றோம்? ஓகே.
பிக்சர் பார்த்து கூட நீங்க சொல்லலாம். ஐ அண்ட் ஓன்றது சப் கான்ட்ரரிஸ், அதாவது ஸ்கொயர்ல கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் நம்ம சப் கான்ட்ரரி சொல்றோம். ஏ அண்ட் இ அது ரெண்டையும் நம்ம என்ன சொல்வோம், என்ன அந்த பேர் என்ன சொல்வோம்? வெரி குட், கான்ட்ரரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் 3 டேர்ம்ஸ் பார்த்துருக்கோமா? நெக்ஸ்ட் வந்து சப்பால்டன்ஸ். ஸோ சப்பால்டன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம். ஓகேவா? அதாவது நான் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் சூப்பர் ஆல்டன் ஒன்று சொல்லியிருந்தோம். அது வந்து இந்த பிக்சர்ல நான் ஆட் பண்ணல. ஸோ சப்பால்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் தான் நம்ம சபால்டன் சொல்லுவோம். இது நடுவுல கொடுத்துருக்காங்க இல்லையா சபால்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன அடிஷன் மட்டும் நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும் தனியா. என்னன்னா ஐ அண்ட் ஓ, கீழே இருக்கக்கூடிய ஐ அண்ட் ஓ. ஓகேவா? ஐ தனியா ஓ தனியா ரெண்டும் சேர்ந்து இல்ல, ஐ தனியா ஓ தனியா. இந்த ஐ அண்ட் ஓ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சபால்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே அது இந்த ஸ்கொயர்ல கீழே இருக்கக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சப்கான்ட்ரரினாலும் கீழே இருக்கக்கூடிய பேர் தான். அதே மாதிரி சபால்டன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஐ அண்ட் ஓ தனித்தனியா, சரியா? பேர் கிடையாது. அந்த ரெண்டையும் நம்ம சபால்டன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சூப்பர் ஆல்டன் ஒரு டேர்ம் சொல்லுவோம். அது வந்து இதுல இல்ல, பிக்சர்ல எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் இ, சரியா? டாப்ல மேல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஏ அண்ட் இ, அந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சூப்பர் ஆல்டன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அப்ப நம்ம இது வரைக்கும் 4 டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? கான்ட்ரடிக்டரி, கான்ட்ரரிஸ், சப்கான்ட்ரரி, சபால்டன், சூப்பர் ஆல்டன். அஞ்சுமே கிளியரா? யாருக்காவது எதுவும் ஒரு டேர்ம் எதுவும் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கா? கிளியர் தானே? ஓகே ஓகே ஃபைன். பூஜா மேம் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கான்ட்ரரினா ஏஇ, அதோட இன்னொரு நேம் சூப்பர் ஆல்டனா? அதாவது கான்ட்ரரி வந்து பேரா தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஏ அண்ட் இ பேர் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஆல்டன் அப்படின்றது ஏ தனியா இ தனியா, அது ரெண்டையும் செப்பரேட்டா நம்ம சூப்பர் ஆல்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ கான்ட்ரரிங்கிறது வேற, சூப்பர் ஆல்டன்ங்கிறது வேற. ஓகே தானே? ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? எஸ் மேம். சொல்லுங்க சார். இந்த ஆக்சுவலா வந்து ஐ அண்ட் ஓ வந்து சரி, ஐ இஸ் சபால்டன் ஃபார் ஏ அண்ட் ஓ இஸ் சபால்டன் ஃபார் இ, அப்படிதானே வரும்? ஓகே, அது நீங்க வந்து ஏ உடைய சபால்டன் ஐ உடைய ஓகே புரியுது. அது நான் வந்து எக்ஸாக்டா நமக்கு அந்த லெட்டர் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி படிச்சுக்கலாங்கனால தான் நான் இந்த ஃபார்மெட்ல சொன்னேன். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எது சபால்டன் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும்ல. ஏக்கு ஐ அண்ட் ஈக்கு ஓ அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து அந்த லெட்டரை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணேன். கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் அப்படியும் கரெக்ட் தான். பட் இப்படியும் நம்ம அதை சொல்லிக்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த 5 டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ரூல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? திரும்ப எதுவும் சொல்லணுமா? கிளியர் தானே? ஸோ ரூல்ஸ் ஒரு 5 ரூல்ஸ் தான். இதை பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து கையில ஒரு 6ல இருந்து 8 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் என்ன அப்படின்னா கான்ட்ரரிஸ். ஓகேவா? முதல்ல எதெல்லாம் கான்ட்ரரின்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏ அண்ட் ஓ, அப்படிதான் மேல இருக்கக்கூடிய ரெண்டையும் தான் நம்ம கான்ட்ரரிஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒன் செகண்ட், ஒன்லி 1 மினிட். சாரி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. கான்ட்ரடிக்டரி தானே? வெயிட் 1 மினிட். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, நான் அது மட்டும். ஓகே, ஸோ சாரி, கான்ட்ரரிஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஏ அண்ட் இ தான் கான்ட்ரரிஸ். ஓகேவா? ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ ஏ அண்ட் இ மேல இருக்கக்கூடிய ரெண்டா தான் நம்ம கான்ட்ரரிஸ் அப்படின்னு சொல்றோமா. ஸோ அதோடைய ரூல் என்ன அப்படின்னா போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர் பட் போத் கான் பி ட்ரூ டுகெதர். ஒரு சின்ன நோட் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்படி சொல்ல முடியாது. அதாவது டைரக்டா வந்துட்டு போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர் அண்ட் 1 மினிட் கிளாஸ் 1 மினிட். Okay, sorry for the interruption. Screen தெரியுது தானே எல்லாருக்கும்? ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு சின்ன நோட் என்னன்னா இதுல வந்துட்டு அந்த நம்ம பேசிக் ரூல் மட்டும் படிச்சுக்கலாம். சரி, அது பைஹார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். பட் பைஹார்ட் பண்ணிட்டோம்னா இதான் ரூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது கான்ட்ரரி, அதாவது ஏ அண்ட் இ கான்ட்ரரிஸ் பாக்குறோம். அது ரெண்டும் ஒன்னு போல ஃபால்ஸா இருக்கலாம். போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர் பட் ரெண்டும் சேர்ந்து ட்ரூவா இருக்க முடியாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் கான்ட்ரரி ரூல் வந்துட்டு போத் கேன் பி ஃபால்ஸ் பட் போத்
can't be true together. ஓகேவா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்கான்ட்ரரிஸ். சப்கான்ட்ரரிஸ் அப்படின்றது கீழே உள்ள ரெண்டு பேர் பாக்குறோம்ல, ஐ அண்ட் ஓ, இது ரெண்டையும் தான் நம்ம சப்கான்ட்ரரிஸ் அப்படின்னு சொல்றோம். அது அப்படி டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டும் ட்ரூவா இருக்கலாம், பட் போத் கான்ட் பி ஃபால்ஸ் டுகெதர். ஓகேவா, ஸோ இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சு வச்சுக்கோங்க, இன்னொரு இது அப்படி இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கான்ட்ரரி மட்டும் படிக்கலாம். ஓகேவா, ஸோ கான்ட்ரரி பேர் என்னன்னு முதல்ல தெரியணும். ஸ்கொயர்ல மேல இருக்கக்கூடிய டூ அந்த பேர், அதாவது ஏ அண்ட் இ, அதை தான் நம்ம கான்ட்ரரிஸ் அப்படின்னு சொல்றோம். அது ரெண்டுமே ஒரே டைம்ல ஃபால்ஸா இருக்கலாம், பட் ரெண்டுமே ஒரே டைம்ல ட்ரூவா இருக்க முடியாது. ஓகேவா, அது அப்படியே கீழே அந்த ஸ்கொயருக்கு கீழே கொண்டு வந்துட்டோம். ஐ அண்ட் ஓல பார்த்தோம்னா சப் கான்ட்ரரிஸ். அது ரெண்டும் ட்ரூவா இருக்கலாம், பட் ரெண்டும் ஃபால்ஸா இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூல் கிளியரா, கான்ட்ரரி அண்ட் சப் கான்ட்ரரி? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ஸோ சப்பால்டன் பாக்குறோம்ல, அதே தான் அவங்க சொன்னாங்களா, அதே தான் நம்ம வந்து ஐ அண்ட் கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் தான் நம்ம வந்து சப்பால்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஐ இஸ் தி சப்பால்டன் ஆஃப் ஏ அண்ட் ஓ இஸ் தி சப்பால்டன் ஆஃப் இ. நம்ம அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ஓகேவா, ஸோ கீழே இருக்கிற ரெண்டையும் தான் நம்ம வந்து சபால்டன் சொன்னோம் இல்லையா, அதாவது மேல இருந்து கீழே பாருங்க, அந்த ஏ அப்படிங்கிற டேர்முக்கு நேரா கீழே இருக்கிற ஐ. ஸோ அதனால ஏ உடைய சபால்டன் தான் ஐ அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே மாதிரி இ உடைய சபால்டன் தான் ஓ அப்படின்னு சொல்றோம். சரியா, அதோட சின்ன மாடுலேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ரூல் நம்பர் 3ல வந்து அதான் சொல்றாங்க, சப்பால்டன் அண்ட் சூப்பர் ஆல்டன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ 1 minute. ஓகே, இது என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேல இருக்கக்கூடிய சூப்பர் ஆல்டன் இருக்காங்க இல்லையா, அதாவது ஏ அண்ட் இ, இவங்க ரெண்டு பேரும் நம்ம சூப்பர் ஆல்டன் பாக்குறோம். அவங்க ரெண்டு பேரும் கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா மேல தானே ஹெவன் இருக்கு. ஸோ காட், அவங்க ரெண்டு பேரும் காட். கீழே இருக்கக்கூடிய சபால்டன் அதாவது ஐ அண்ட் ஓ, இது ரெண்டும் யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நம்ம இருக்கக்கூடிய எர்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சா நம்ம அடுத்த ரூல் ஈஸியா ஞாபகம் வைக்க முடியும். என்னன்னா ட்ரூ கேன் ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேவா, அதான் அந்த ரூல்ல கொடுத்துருக்கோம். என்னன்னு பாருங்க, ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன், ஃபால்ஸ் மூவ்ஸ் அப். இது ஒன்றும் பெருசா கஷ்டம் இல்ல. அதாவது மேல ட்ரூ இருக்குன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஆல்டனுக்கு மேல ட்ரூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த ட்ரூ வந்து மேல இருந்து கீழே வரும். அதாவது ஹெவன்ல காட் இருக்காங்கன்னா அவங்க வந்து உண்மையதான் கீழே வந்து எப்பயுமே நல்ல விஷயங்கள் ட்ரூத் மட்டும் தான் வந்து கீழே ஹியூமன்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேல சூப்பர் ஆல்டன்ல இருக்கிற இடத்துல ட்ரூ இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்பால்டனுக்கும் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா ட்ரூ தான் வரும். ஆனா அதே இது சேம் திங் கீழே இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபால்ஸ் எனர்ஜி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபால்ஸ் வந்து இங்க வந்தது, அதாவது கீழே சப்பால்டன்ல வந்து ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் மேல என்ன பண்ணி போகும் அப்படின்னா ஃப்ளோ பண்ணி போகும். அதை தான் நம்ம லிட்டரலா டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்குறோம், ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன், ஃபால்ஸ் மூவ்ஸ் அப். சரியா, இதை ஞாபகம் வச்சுட்டாலே நமக்கு மறக்காது. ஓகேவா, இது கேட்கறதோ கதை மாதிரி இருக்கும், பட் நமக்கு சம் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். ட்ரூ மேல இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படி மேல உள்ள ட்ரூ அப்படியே கீழே வரும். ஃபால்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் அப்படி மேல போகும். சரியா, இப்போதைக்கு இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன், ஃபால்ஸ் மூவ்ஸ் அப். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் 3 and 4. சபால்டன் சூப்பர் ஆல்டன் ரூல் கிளியரா இல்ல திரும்பி ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவா? அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன், இந்த பிக்சர் வச்சே நம்ம பார்க்கலாம். சரியா, ஏ அண்ட் இ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா சூப்பர் ஆல்டன் பார்த்திருக்கோமா. ஸோ சூப்பர் ஆல்டன்னா காட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதாவது டாப் மோஸ்டா இருக்கு, மேல இருக்கு. சபால்டன் வந்து என்னதுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ், அதாவது ஐ அண்ட் ஓ. கிளியரா, ஸோ இப்போ ட்ரூத் மேல காட் இருக்காங்க அப்படிதானே. ஸோ காட் வந்து மேல எப்பயுமே ட்ரூத் தான் வந்து அனுப்புவாங்க கீழே இருக்கக்கூடிய பூமிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன், ட்ரூ வந்து மேல இங்க இருந்துச்சுன்னா கீழே வரும். இப்போதைக்கு நம்ம இந்த ரூல் மட்டும் படிச்சுக்கலாம், நம்ம கொஸ்டின்ல அப்ளை பண்ணும்போது இது எப்படிங்கிறது புரியும். ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன். சரியா, ட்ரூ வந்து மேல இருந்து கீழே வரும். கீழே இருக்கக்கூடியது நம்ம ஃபால்ஸ்ன்னு பாக்குறோமா, சாரி ஐ மீன் ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடிய எர்த்துன்னு பாக்குறோம். ஸோ நம்ம எப்பயுமே நிறைய போய் சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபால்ஸ் மூவ்ஸ் அப். ஸோ ஃபால்ஸ் வந்துட்டு கீழே இருந்துச்சு, சப்போஸ் சபால்டன்ல வந்துட்டு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே மேல போகும்னு சொல்றாங்க. இப்போ கிளியரா இல்ல அகைன் ஒரு தடவை எதுவும் திரும்ப சொல்லணுமா, ரிப்பீட் பண்ணணுமா? கிளியர் தானே? ஓகே, யாருக்கும் சொல்லணும்னா சொல்லுங்க, திருப்பி ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம சம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரடிக்டரியோடைய ரூல். ஓகேவா, ஸோ கான்ட்ரடிக்டரியோட ரூல் வந்து என்னன்னா ஒன்னு ட்ரூவா இருந்ததுன்னா இன்னொன்னு ஃபால்ஸா இருக்கும், ஒன்னு ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு ட்ரூவா இருக்கும். அதேதான். ஸோ ஒரு டேர்ம் ட்ரூவா இருந்தா அதர் டேர்ம் இஸ் ஃபால்ஸ், அப்படி வைஸ் வர்சாவா இருக்கும். ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா இருக்கும், அவ்வளவுதான்.
ஸோ 5 ரூல் இதுதான். ஓகேவா? நான் ஒரு தடவை திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கான்ட்ரரி உடைய ரூல். ஓகேவா? கான்ட்ரரி டேர்ம்ஸ் என்னதுலாம்? வாட் ஆர் தி A and கான்ட்ரரி E. பேர்? வெரி குட். A and E. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கான்ட்ரரி தான். போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர். ரெண்டும் ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்கலாம். பட் ரெண்டும் ஒரே நேரத்துல என்னவா இருக்கக்கூடாது? ட்ரூவா இருக்கக்கூடாது. அதான் ரூல் நம்பர் 1. அண்ட் அடுத்து சப் கான்ட்ரரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரூல் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ரூல் ஆஃப் சப் கான்ட்ரரி? முதல்ல Both can Both can can be be true true, together. not Both false. can be false together. வெரி குட். சப் கான்ட்ரரி பேர் என்னலாம்? I and O. வெரி குட். I and O. ஓகேவா? போத் கேன் பி ட்ரூ டுகெதர் பட் போத் கான் பி ஃபால்ஸ் டுகெதர். ஓகே, வெரி குட். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கான்ட்ரடிக்டரி. இப்ப நம்ம லாஸ்ட் பார்த்த ரூல் வந்து சிம்பிள் தான். ஓகேவா? கான்ட்ரடிக்டரி பேர்ஸ் யாரெல்லாம்? A and O, I And and both E and can I. வெரி குட். ஏ ஓ அண்ட் இ அண்ட் ஐ. ஓகேவா? ஒன்னு ட்ரூவா இருந்ததுன்னா இன்னொன்னு என்னவா இருக்கும்? ஃபால்ஸா இருக்கும். False. ஒன்னு ஃபால்ஸா இருந்ததுன்னா another one is ட்ரூ. True. ஓகே, அதை நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஒரு இது ட்ரூவா இருந்தா ஷியரா இன்னொரு இது ஃபால்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கான்ட்ரடிக்டரியோட ரூல். நெக்ஸ்ட் சபால்டன் அண்ட் சூப்பர் ஆல்டனுடைய ரூல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, சபால்டன் எதெல்லாம்? எந்த டேர்ம்ஸ்ல நம்ம சபால்டன் I, O. சொல்றோம்? I and O. குட். ஐ அண்ட் ஓ. சூப்பர் ஆல்டன் யாரெல்லாம்? A, A and E. ஏ அண்ட் இ. சரியா? சோ வந்துட்டு சூப்பர் ஆல்டன் ஏ அண்ட் இ, சபால்டன் வந்து ஐ அண்ட் ஓ. இதுல என்ன நடக்குது? ட்ரூத் ஃப்ளோஸ் டவுன், ஃபால்ஸ் மூவ்ஸ் அப். அந்த அந்த ஒரு லைனை மட்டும் எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா போட்டுலாம். ட்ரூத் வந்து இந்த சபால்டன் சூப்பர் ஆல்டன் விஷயத்துல வந்து ட்ரூ மேல இருந்துன்னா அது மேல இருந்து அப்படியே கீழே ஃப்ளோ ஆகும். அதே இது ஃபால்ஸ் வந்துட்டு கீழே இருந்து மேல அப்புக்கு மேல வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? சோ ரூல்ஸ் எல்லாருக்குமே கிளியரா? Clear. Clear. ஓகே. சோ நம்ம ப்ராப்ளம்ஸ் போலாம், நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சோ எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் தான். சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அக்கா ஒரே ஒரு டவுட்க்கா. சொல்லுங்க. அக்கா கிளாஸ்ல ஒருக்கா பார்க்கும்போது மேல கான்ட்ரரி ஏஇல வந்து ட்ரூத் டிராவல்ஸ் அப்படின்னு படிச்சோம். கீழே சப் கான்ட்ரரிக்கு வந்து ஐஓ ஃபால்ஸ் டிராவல்ஸ் அப்படின்னு படிச்சோம். அப்போ வந்து போத் கேன் பி ட்ரூ டுகெதர் அப்படி வரும்ல ரூல்ல? சாரி, நீங்க இந்த கிளாஸ் நான் ஹேண்டில் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கரெக்டா ரீச் ஆகல. ஒரு தடவை திரும்ப சொல்றீங்களா? அக்கா கான்ட்ரரி ஏஇ இருக்குல்ல மேல, ஆமா ஆமா. அதுல வந்து என்ன ரூல் சொன்னாங்கன்னா ட்ரூத் ஒன்லி டிராவல்ஸ் பட் ஃபால்ஸ் கேனாட் டிராவல் அப்படி சொன்னாங்க. ஓகே ஓகே. அது ஒரு அப்போ சின்ன ட்ரூத் நோட். டிராவல் ஆகும்போது போத் கேன் பி ட்ரூ டுகெதர் அப்படின்னு வரும்ல, அதான் கேக்குறேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். என்னன்னா இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல நான் வந்து வேற ஒரு மெத்தட்ல சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு சொன்னது வந்து வேற ஏதோ மெத்தட்ல சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த மெத்தட்ல எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னோட மெத்தட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சோ நான் சொன்னது கரெக்டா சொல்லியிருக்கேன். பட் நீங்க சொல்றது என்னால கேட்ச் பண்ண முடியல. ஓகேவா? அது நீங்க எந்த இதுல சொல்றீங்கன்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கொஞ்சம் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. நம்ம என்னன்னு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா, தேங்க்ஸ். ஓகே. சோ ஓகே, क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, क्वेश्चन ரீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. As per square of opposition, which of the following propositions are so related that if one of them is true, the other must be false and vice versa? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன? கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன இன்ஃபர் பண்றோம்? இதுல என்ன சொல்ல வராங்க இந்த கொஸ்டின்ல? சரி, இந்த ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் படி ப்ரிப்போசிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னோட ஒன்னு ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? என்ன மாதிரி ஸ்டேட்மெண்டா இருந்தா இஃப் ஒன் ஆஃப் தெம் இஸ் ட்ரூ, ஒன்னு ட்ரூவா இருக்கும்போது the other must be false and vice versa? Contradictory. குட் வெரி குட், சூப்பர். கான்ட்ரடிக்டரி ரூல். சரியா? அப்ப அவங்க எந்த ரூல் பத்தி பேசுறாங்க? கான்ட்ரடிக்டரி ரூல் பத்தி பேசுறாங்க. ஒன்னு ட்ரூவா இருந்தா another one ஃபால்ஸா இருக்கும், இன்னொன்னு ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா இருக்கும், வைஸ் வெர்சா. சரியா? இப்போ அப்ப நம்மளோட வேலை என்ன? ஆப்ஷன்ல கான்ட்ரடிக்டரி எது அப்படிங்கறத பிக் பண்றது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. சோ ஓகேவா? அதுதான். Option D. ஓகே. A and D. Option A and B. A and B. A and B. ஓகே. சோ ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமா? இந்த ரெண்டு எது வந்து ஒன்னு இதா வந்தா எப்படி வரும்? ஆக்சுவலி வந்து Option
கான்ட்ரரி ரூல் படியே இது அப்ளை ஆகாதா? கான்ட்ரரி ரூல் வந்து போத் cannot be ட்ரூ. பட் அந்த இதுல வந்து பார்க்கும்போது ஏ வந்து ட்ரூவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இ வந்து ஃபால்ஸா தான் இருக்கணும். ஆல் மெம்பர்ஸ் ஆர் வெர்பட்ரி, நோ மெம்பர்ஸ் ஆர் வெர்பட்ரி. ஓ அப்படி சாரி. ஓகே ஓகே. ஓகே சாரி. ஏ அண்ட் டி தான் வரும். ஓகே. சோ இதுல என்னன்னா நமக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். என்னன்னா நமக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு நிறைய பாக்குறோமா, ஆனா இதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் ஆஃப் them இஸ் ட்ரூ, த அதர் மஸ்ட் பி ஃபால்ஸ் அந்த டேர்ம் இருக்கு. ஓகே, மத்த எல்லா ரூலையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆன்சர் வர மாதிரி மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, ட்ரூ கொடுத்தா கண்டிப்பா ஒரு இது ஃபால்ஸா இருந்தே தீரணும் அப்படின்னா அது கண்டிப்பா கான்ட்ரடிக்டரி ரூல் மட்டும்தான். அந்த இதுல நம்ம ஷியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்? A and D. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் ஆல் மேமல்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ். ஸோ வந்து ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டைரக்ட் கான்ட்ரடிக்டரி என்ன பார்ப்போம்? ஏயோட கான்ட்ரடிக்டரி என்னது? O. ஓ ரிலேட்டடான டேர்ம் என்னதுங்க? சம் மேமல்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். சம் நாட் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ கிளியர் தானே? ஆன்சர் வந்து ஏ அண்ட் டி. அந்த ஆக்சுவலா அந்த ஆப்ஷன் நான் இங்க கொடுக்கல. ஏ ஸ்டேட்மெண்ட்டும் டி ஸ்டேட்மெண்ட்டும் அது ரெண்டும் தான் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் படி இந்த ரூலுக்கு அப்ளை ஆகுற மாதிரி வரும். ஸோ புரிஞ்சதா எல்லாருக்கும் கிளியரா? Clear கா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான். சேம் ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வித் ஸ்டேட்மெண்ட் சம் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ஸ், ஓகேவா, இஸ் given as true. Then according to the square of opposition, which of the following statements can be immediately inferred to false? ஸோ ப்ளீஸ் இந்த கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் டயக்ராம் நீங்க வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் டக்குன்னு ட்ரா பண்ணிட்டு ஏஇஐஓ எழுதிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இஃப் த ஸ்டேட்மெண்ட் சம் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ஸ், இது என்ன ஸ்டேட்மெண்ட்? O. பர்டிகுலர் நெகட்டிவ். தட் இஸ் ஓ. சரியா? வெரி குட். ஓ. ஓகே, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க? இஸ் given as True. ட்ரூ. ஓகே, அத வந்து ட்ரூ, ஓ வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? தென் அக்கார்டிங் டு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி இம்மீடியட்லி இன்ஃபர்ட் டு பி ஃபால்ஸ். அந்த டேர்ம்ஸ் தான் முக்கியம். சரி, டக்குன்னு நம்ம எதை ஃபால்ஸ்னு சொல்லுவோம்? ஒரு இது ட்ரூவா இருந்ததுன்னா All rectangles are minus A. ஓகே, அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A. ஏ. சிம்பிளா இப்படிதான் இருக்கும். குட் குட், வெரி குட். ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஓ நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி, சாரி, ஓ வந்து ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது என்ன ரூல்? கான்ட்ரடிக்டரி ரூல். ஓகேவா? அப்ப அப்படி டைரக்டா பார்க்கும்போது ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஸ்கொயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா வரும். ஸோ கிளியரா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓகே ஃபைன். இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர்ல கேட்டதுதான். இதுல எதுக்கு நான் பிராக்கெட்ல ஹிஸ்டரின்னு போட்டிருக்கேன்னா, நான் நிறைய தடவை குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு திரும்பியும் உங்களுக்கு நான் அந்த லிங்க் சென்ட் பண்றேன். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 பிராக்டிஸ்க்கு நம்மளோட இங்கிலீஷ்குள்ளது மட்டும் இல்லாம ஜென்ரல் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடியது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே மாடல் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். அதனாலதான் 2023ல ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கிளாஸ்க்கு அப்புறம் நான் அனுப்புற லிங்கை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க பார்ப்போம். ஆஸ் பர் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் கான்ட்ரடிக்டரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, அதே பார்த்துக்கோங்க. Option A and B. Option B and C. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? A and D. A and D. A and D. ஓகே B is not given. ஓகே ஓகே. ஸோ பார்க்கலாம். முதல்ல ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ், இது என்ன டேர்ம்? முதல்ல வந்து கொடுத்துருக்க டேர்ம் எல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன டைப்ன்றத முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கணுமா? ஸோ இப்போ ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ், இது என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன டைப் ஸ்டேட்மெண்ட் வரும் நம்மளுக்கு? ஓகே, ஏ வரும். நோ பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ்ன்றது இ. ஓகேவா? சம் பேர்ட்ஸ் ஆர் ஏப்ஸ் அப்படின்றது ஐ. ஓகே, குட். சம் பேர்ட்ஸ் ஆர் நாட் ஏப்ஸ் அப்படின்றது எந்த கேட்டகரிக்குள்ள நம்மளுக்கு வரும்? ஓ ஓகே. சரி, இப்போ இதுல கான்ட்ரடிக்டரிஸ் கேட்டிருக்காங்க. கான்ட்ரடிக்டரி பேர் என்னலாம் நம்மளுக்கு? AO and EI. ஓகே. சோ கான்ட்ரடிக்டரி, குட் குட். சோ ஏ அண்ட் ஓ பாக்குறோம், அப்படிதானே? சோ ஏ அண்ட் ஓ அப்படிங்க, ஏ அண்ட் ஓ ரெண்டு பேருமே இங்க இருக்கா? இல்ல. இருக்கு சாரி. இருக்குது இல்லையா?
இருக்கு இருக்குது. இருக்கு ஓகேவா? ஆனா அதே மாதிரி ஒன் செகண்ட். E and I இ அண்ட் ஐ பேர் இருக்கா நம்மளுக்கு? இருக்கு. B and C. இருக்கு ஓகே. சோ ஒன் செகண்ட். அப்போ வந்து ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இதுல வருது. ஏ அண்ட் டி. ஆப்ஷன்ல ஏ அண்ட் டி கொடுக்கல A and D மட்டும் குட் இல்லை. குட் குட். குட் குட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா? ஏன்னா ஏ அண்ட் டிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எம்சிக்யூல கொடுக்கல. அதனால நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வரோம் அப்படின்னா பி அண்ட் சி தான் நம்ம ஆன்சரா கொண்டு வரோம். ஓகேவா? சோ கிளியர் தானே? இப்படிதான் நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் அப்போசிட்ல மாறி மாறி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அந்த ஸ்கொயரை நம்மளுக்கு ப்ராப்பரா வரைய தெரியணும். அதுல நம்ம மிஸ்டேக் பண்ணாதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். மித்தபடி அண்ட் இம்மீடியட்லி இன்ஃபர்ட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ மித்தபடி ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வேற சில ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டிக்டேட் பண்றேன். அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் பண்றேன். ஒன் மினிட். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் நீங்க பார்த்தது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேவதத்தா எக்ஸாம்பிள் எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்? எந்த டைப் எக்ஸாம்பிளா பார்த்தோம்? அர்த்தபதி. வெரி குட். த ஜார் இஸ் நாட் ஆன் தி கிரவுண்ட். அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்? அனுப்பலப்தி. குட். அனுப்பலப்தி. ஓகேவா? ஓகே. தென் fire is inferred on the hill when smoke is perceived on it. இது என்ன எந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மென்ட்க்கு எக்ஸாம்பிள்? Pakshadharmata. லக்ஷதர்மதா. குட் குட். வெரி குட். பக்ஷ தர்மதா. ஓகேவா? ஓகே. 1 minute. நான் குரூப்ல இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சென்ட் பண்றேன். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து சாட்ல போடுங்க. ஓகேவா? நான் அது வேற வெப்சைட்ல இருந்து தான் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி தான் போடுறேன். ப்ளீஸ் ட்ரை. எல்லாருக்கும் கொஸ்டின் வந்துருச்சுன்னா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கொஸ்டின் வந்துருச்சா எல்லாருக்கும்? Yes, ka received. ஓகே ஓகே. ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 minute டைம் தரேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட் போடுங்க. ஓகே, சாட்ல போட்டுடுங்க. ஓகேவா? ஆன்சர் கிடைச்சதா? ஓகே. நிறைய சிஇ. ஓகே. வேற யாருக்கும் ஆன்சர் வந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? அக்கா கொஸ்டின் எதுல சென்ட் பண்ணிருக்கீங்க? குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன். ஜூன் டு டிசம்பர் குரூப் அண்ட் எலைட் அகாடமி காலேஜ் டிஆர்பி 2 குரூப்லயுமே சென்ட் பண்ணிருக்கேன். இல்லையே. ரிசீவ் ஆகல மேம். நீங்க எந்த குரூப் நீங்க? எலைட் பேப்பர் 2024 to 25. ஓகே. ராமலட்சுமி. இந்த சென்ட் பண்றேங்க. என்ன குரூப்? என்ன குரூப்னு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிருங்க. அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. மேம் எலைட் பேப்பர் 1லயும் சென்ட் ஆகல மேம்.
Halite paper 1 and another group என்னது? இன்னொரு group என்னது? ஓகே. சோ பார்க்கலாம், கொஸ்டின் பார்க்கலாம். எந்த குரூப்க்குலாம் வரலாம் ப்ளீஸ் நீங்க மைக் ஆன் பண்ணி சொன்னாதான் அவங்க சென்ட் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட அந்த குரூப்ஸ் இல்ல. ஓகே ஃபைன். ஓகே, சோ என்ன பார்க்கலாமா? சோ கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? If all S is P is given as true, then which of the following could be immediately inferred from it அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரி, அதுல எதெல்லாம் நம்ம டைரக்டா இமீடியட்டா நம்ம வந்து இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் SSP அப்படின்றது என்ன ஸ்டேட்மெண்ட் முதல்ல? A statement. குட். ஓகேவா? சோ A sum S is not P is false ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்புறீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம், ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். sum S is not P அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ நீங்க அந்த ஸ்கொயர் போட்டாதான் தெரியும். ஓகேவா? நான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணல, அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் A வந்து நம்ம ஃபால்ஸ்ங்கறத ப்ரூவ் பண்ண முடியுமா? இஸ் இட் ரைட்? ஓகே, 1 minute. சோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா அதுல? இல்லக்கா கிளியர். இல்ல திருப்பி ஒன்ஸ் யாருக்காவது எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுமா? அதை நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அதுக்காக கேக்குறேன். ஓகே, நாம ஒர்க் பண்ணி காட்டுறீங்களா? எஸ் ஷூர். ஒரே நிமிஷம், நான் ஒயிட் போர்ட் மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதனால ஒரு டைம் ஆகுது. ப்ளீஸ் டோன்ட் லீவ். ஒரே நிமிஷம். நான் ஓபன் பண்ற வரைக்கும் ராமலட்சுமி, will you please ask some questions from Indian logic? ஓகேக்கா கேக்குறேன். ஓகே. ஓகே, அனுபவ ஸ்மிருதி இந்த 2 டைப்ஸ் எந்த பிராமணாஸ் கீழ வரும்? ஒன் ஆஃப் 6 டைப்ஸ் பார்த்தாங்களா, எந்த டைப்ஸ் கீழ வந்து அனுபவ ஸ்மிருதி? பிரத்யக்ஷா. எஸ், வெரி குட். பிரத்யக்ஷா. அதுக்கு இங்கிலீஷ்ல நேம் என்ன? Perception. ஓகே, வெரி குட். இப்போ ரெண்டு திங்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன பிராமணாஸ் கீழ வரும்? உபமனா. எஸ், வெரி குட். உபமானா. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் நாலேஜ். இப்போ ஒரு திங்ஸ் வந்து நம்ம ஆஃப்டர் நாலேஜ்க்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இது சொல்லுவாங்க? அனுமானா. எஸ், வெரி குட். அனுமானா. சப்தாக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன? Verbal Verbal testimony. எஸ், வெரி குட். வெர்பல் டெஸ்டிமோனி. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தடாக்ஸ் என்ன நேம் சொல்லுவாங்க? நாஸ்டிக். வெரி குட். அன்ஆர்த்தடாக்ஸ்னா? ஓகே, ராமலட்சுமி. நாஸ்டிக். ஓகே, வெரி குட். அன்ஆர்த்தடாக்ஸ் கீழ எத்தனை டைப்ஸ் பார்த்தோம்? 3 times. ராமலட்சுமி. எஸ் கா. thank you so much. ஓகே, சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? அந்த क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க முதல்ல? ஃபர்ஸ்ட் we can see the question. Sorry, இது வேற क्वेश्चन நினைக்கிறேன். So can someone tell me the question என்னன்னு சொல்லலாமா? நீங்க क्वेश्चन சொல்ல நம்ம டயகிராம் போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல? If all S is P. குட். சோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்ம கொடுத்த உடனே டெஸ்ட்ல வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் சம் எது பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரி முதல்ல ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? சோ AEI1 போட்டாச்சு. ஆல் SSP அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஓகே, அதாவது இது ஆல் SSPங்கிறது என்ன கொடுத்திருந்தாங்க? என்னன்னு கொடுத்திருந்தாங்க? Given as true. ட்ரூ. ஓகே, தேங்க்யூ. சோ ட்ரூ. சரியா? இது கொடுத்துட்டு இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. சரியா? முதல்ல எல்லாரும் இந்த ஸ்கொயர் வரைஞ்சிட்டீங்களா? முதல்ல நம்ம இப்போ டிரா பண்ணோம் பாத்தீங்களா? டிரா பண்ணிட்டு AEIOவை பிளேஸ் பண்றதா நம்ம முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து போக முடியும். ஓகேவா? சோ பிளேஸ் பண்ணியாச்சு. A வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு முதல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணலாம். சரி, முதல்ல கான்ட்ரடிக்டரி பார்க்கலாமா? A ட்ரூவா இருக்கு, அப்போ O என்னவா இருக்கணும்? கண்டிப்பா ஃபால்ஸ்.
ஓகே. வேற என்னலாம் நமக்கு யோசிக்க முடியும்? வேற யோசிங்க பாப்போம். நமக்கு தெரிஞ்ச வேற ரூல் என்னலாம் இருக்கு? ஏஇ E ஃபால்ஸ் is அதான் false. OSSP is false. சாரி. சொல்லுங்க. புரியல. E கான்ட்ரரி is false. ஃபால்ஸ். E Contrary. ஃபால்ஸ் சொல்றீங்க. குட். எதனால ஃபால்ஸ் E? ஏஇ கான்ட்ரரி அதனால ஃபால்ஸ். ஓகே. இது வந்து எப்படினாலும் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வந்து கான்ட்ரரின்னு வச்சுட்டு போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர் பட் போத் கான் பி ட்ரூ டுகெதர். அந்த கான்ட்ரரி லாஜிக் வச்சும் நீங்க போடலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன லா போடலாம்? நம்ம பாத்திருக்கோம் இல்லையா, சப்பால்டன் சூப்பர் ஆல்டன். கீழே ஃபால்ஸ் இருந்தா ஃபால்ஸ் ஃப்ளோஸ் என்னன்னு பாத்திருக்கோம். டவுன். நோ ஃபால்ஸ் வந்து என்னதான்? ஓகேவா? சோ ஒரு தடவை நான் திரும்ப சொல்றேன். நீங்க எந்த ரூல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ரடிக்டரிக்கு ஒரு ரூல் யூஸ் பண்றோம். நீங்க எப்படி நீங்க ஃபால்ஸ் போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 விதத்துல நம்ம வந்து ஃபால்ஸ் போடலாம். ஒன்னு கான்ட்ரரி ரூல் இருக்கு இல்லையா, போத் கேன் பி ஃபால்ஸா இருக்கலாம். இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்க முடியாது. அப்போ ஒன்னு ட்ரூனா இன்னொன்னு என்னவா தான் இருக்க முடியும்? ஷியோரா ஃபால்ஸ். அப்படியும் நீங்க கெஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா சப்பால்டன் சூப்பர் ஆல்டன் லா இருக்குல்ல, அதுபடி பார்க்கும்போது கீழே ஃபால்ஸ் இருக்கும்போது ஃபால்ஸ் என்ன பண்ணும்? மேல ஃப்ளோ ஆகும். அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஃபால்ஸ் போட்டோம். கிளியர் ஆஃப் எப்படி ஃபால்ஸ் வந்துச்சு எல்லாருக்கும் கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தானே? ஓகே. இப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணிடலாம், நம்ம அடுத்து இன்னொரு ஈஸியான ரூலை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபால்ஸா இருந்தா என்னவா தான் இருக்கும் நம்மளுக்கு? True. ட்ரூ. அது என்னலா? வெரி குட். கான்ட்ரடிக்டரி லா. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம போட்டாச்சா? இப்ப நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு ரீட் பண்ணுங்க பாப்போம். What is the first option? Some S is not P is false. அதாவது sum s is not P is false. அதாவது O வந்து falseன்னு சொல்றாங்க. கரெக்டா? Yes. Yes. அப்ப ஆப்ஷன் A கரெக்ட். and ஆப்ஷன் B ரீட் பண்ணுங்க. Sum SSP is true. ஓகே. sum SSP is true. sum SSPன்றது நம்ம எதுக்குள்ள வரும்? I true. அப்ப கரெக்டா? ஆப்ஷன் B ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? Not P is undetermined. sum s is not P is undetermined கொடுத்திருக்காங்களா? Sum S is not P is undetermined. sum s is not Pன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம O. கரெக்டா? O வந்து ஃபால்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அன்டிட்டர்மைன்ங்கிறது வேற கதை. அது மேக்ஸிமம் நம்ம அதை பாக்குறது கிடையாது. இங்க வந்து நமக்கு ட்ரூனால நம்ம டைரக்டா ஃபால்ஸ்ங்கிறது இன்ஃபர் பண்ணிட்டோம். சோ அந்த ஆன்சர் வந்து கிடையாது. சோ ஆப்ஷன் சி தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் Sum S is P is undetermined. sum s is P is undetermined கொடுத்திருக்காங்க. நாட் லைக் தட். ஓகேவா? இங்க நம்ம ஃபால்ஸ்னு பாக்குறதுனால டைரக்டா நமக்கு இங்க என்னதான் வருது? நம்மளுக்கு ட்ரூ தான் வருது. அன்டிட்டர்மைண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் வரல. சோ அதுவுமே நம்மளுக்கு வராது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இருக்கா? அக்கா ஆப்ஷன் டி வரும். No S is P is false. நோ SSP is ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. அது ஃபால்ஸ் ஆல்ரெடி ஃபால்ஸா தானே இருக்கு. அப்பனா அந்த ஆப்ஷன் கரெக்ட் தானே? யாரோ ஒருத்தர் டி வரும்னு சொன்னீங்களே. எனி டவுட்ஸ் இன் தட்? அதுல டவுட் இருக்கா? அக்கா இப்போ sum SSP is undetermined கரெக்ட் தானே? sum SSP நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. sum SSP வந்து ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்துட்டா நமக்கு கண்டிப்பா வந்து ட்ரூ தானப்பா. அது வந்து மாத்த முடியாதுல்ல நம்மளுக்கு. அப்புறம் எப்படி நம்ம அதை அன்டிட்டர்மைன் சொல்ல முடியும்? சரி ஓகே அக்கா ஆன்சர் என்னக்கா? தட்ஸ் இட். A, B and E மூணும் கரெக்ட். ஓகேவா? C and D வந்து நம்மளுக்கு வராது. கிளியர் தானே? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம்ம என்னன்னு சால்வ் பண்ணலாம். மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த क्वेश्चन பேப்பர்ல இந்த மாதிரி இமிடியேட் இன்ஃபர்ட்னு கொடுத்திருக்காங்கல்ல, அப்படினா என்ன மீனிங் ஆக்சுவலி? இமீடியட்லி இன்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரூ இருந்தா ஃபால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தே ஆகணும். இப்ப கான்ட்ரடிக்டரி ரூல் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம வேற வழியே இல்ல. இது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸா தான் இருக்கணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மஸ்ட்னா அந்த இதை மீன் பண்ணுது. இமீடியட்லி இன்ஃபர்ட்னா நம்ம அந்த டயக்ராம் வரையும் போதே நம்மளுக்கு தெரியுதுல்ல, இது ட்ரூ வந்தா இது ஃபால்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு புரியுதுல்ல. அந்த லா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வர விஷயத்தை தான் அவங்க இமீடியட்லி இன்ஃபர்ட்னு சொல்லியிருக்காங்க.
சோ ஃப்ரம் அதுதான் சாய்ஸ்ல இருந்து தான் நம்ம ஆன்சரை டெரிவ் பண்ணி அதுல இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எலிஜிபிலிட்டா இருந்ததுன்னா அதுதான் நம்ம போடணுமா? ஆமா, முதல்ல டயக்ராம் வரைஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல எது மேட்ச் ஆகுறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அது நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்தே கூட நீங்க போகலாம். பட் ஆனா டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம பண்றதுதான் ஈஸியான மெத்தட். ஆப்ஷன்ல இருந்து போனோம்னா சில நேரத்துக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அன்டிட்டர்மைண்ட், நாட் டிட்டர்மைண்ட் இந்த மாதிரி சில கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நமக்கு சில டேர்ம்ஸ் வரும். ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிளியரா எல்லாருக்கும்? கிளியர்க்கா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேலசிஸ் வந்து லைட்டா ஸ்டார்ட் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸோ நான் லைட்டா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேலசிஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேலசிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லைட்டா ஃபேலசினா என்னங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு வேர்ட் சொன்னோம்ல. ஃபேலசினா என்னது? False statement. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ப்ராப்பரா இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம். அதுதான் வந்துட்டு ஃபேலசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து நமக்கு எக்கச்சக்க டைப் இருக்கு. ஓகேவா? நம்மளோட நெட்டுக்கே வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 to 10 டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஒரு 2 டைப் மட்டும் பார்க்கலாம். அடிக்கடி கேட்டுட்டே இருக்கக்கூடிய ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு 2 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? என்னோட ஸ்கிரீன் விசிபிள் தானே உங்களுக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெட் ஹெரிங். ஓகேவா? அந்த ஃபேலசிக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட் ஹெரிங். சரியா? ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பீஸ் ஆஃப் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இன் ஸ்டோரி. அதாவது ஒரு கதை இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதுல நம்மள தப்பா டைரக்ட் பண்ற மாதிரி. அதாவது சொல்லுவோம்ல, என் பேச்ச மாத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்போம், அதை நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்காக இல்ல நம்ம தப்பா புரியறதுக்காக மிஸ்லீட் பண்ணுவாங்கல்ல. டைவர்ட் அப்படின்றத விட மிஸ்லீட், நம்மள தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள கொண்டு போறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹெரிங். ஓகேவா? பீஸ் ஆஃப் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் என்ன ஸ்டோரி. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எஸ் பட் வாட் அபவுட் த கிரைம் ரேட்ஸ் இன் த சிட்டி. சரியா? ஏதோ யாரோ வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க, இதுல சம்பந்தமே இல்லாம மேபி நார்மலா ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம நாட்டுல என்ன எப்படிப்பா இப்படி கொள்ள நடக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்போ நம்ம வந்து தெஃப்ட பத்தி பேசிட்டு இருக்கோம், திருட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை வந்து மிஸ்லீட் பண்ணி வேற இடத்துக்கு லீட் பண்ணி கொண்டு போகுது, மிஸ்லீட் பண்ணுது அந்த ஸ்டேட்மெண்ட். பாருங்க, வாட் அபவுட் தி கிரைம் ரேட்ஸ் இன் த சிட்டி. அப்பனா கிரைம் ரேட்ஸ்க்கு என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது இப்படி எஜுகேஷன் பத்தி பேசும்போது கிரைம் பத்தி பேசுறது, இந்த மாதிரி நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை மிஸ்லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹெரிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராமேன். ஓகேவா? சோ ஸ்ட்ராமேன் அப்படின்றது என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ரெட் ஹெரிங் மாதிரிதான், ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. பாருங்க, நம்ம இதுதான் பேச்ச மாத்துறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராமேன்ங்கிறது நம்ம பேச்ச மாத்துறது, நம்மளோட பாயிண்ட உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தவங்க கிட்ட நம்ம வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, நான் வந்து ப்ளீஸ் யாரும் இந்த எக்ஸாம்பிளுக்கு அஃபண்ட் ஆயிடாதீங்க, நம்மளுக்கு கூட ரிலேட் பண்றதுனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம சொல்றோம் ஷிஃப்ட் 1 வாஸ் ஹார்டர், ஷிஃப்ட் 2 வுட் பி ஈஸியர். ஓகேவா? நம்ம சொல்றோம் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், அதுல நம்மளுடைய வாதத்தை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம நல்லா எழுதியிருக்கிறோம் எழுதல. ஓகேவா? 2 விஷயம் இருக்கு. அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம என்ன சொல்வோம், என்னப்பா இது ஷிஃப்ட் 2 கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை எதுல வந்து திணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸ் ஆஃப் த ஷிஃப்ட் மேல வந்து திணிக்கிறோம். ஸோ புரியுதா? இது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? திஸ் இஸ் ஸ்ட்ராமேன் ஃபேலசி. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேலசிஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஹெரிங். ஸோ ரெட் ஹெரிங் அப்படிங்கிறது மிஸ்லீடிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க ஒரு ஆர்குமெண்ட்ல அப்படின்னா அது ரெட் ஹெரிங். ஆனா அதே மாதிரி ஸ்ட்ராமேன் ஃபேலசி அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அடுத்து. ஓகேவா? இது நான் ஈஸியா புரியறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நாட் டு அஃபெண்ட் எனி ஒன். ஸோ இப்ப நான் சொல்றேன், நான் வந்து இந்த எனக்கு வந்து ஷிஃப்ட் 1 இல்ல எனக்கு 2 வந்துருச்சு, அதனாலதான் நான் வந்து நல்லா பண்ணல அப்படி என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து என்ன பண்றது, நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் சொல்ல வரதை நான் அதனாலதான் நல்லா பண்ண முடியல அப்படி என்னோட பாயிண்ட், என் வாதத்தை ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தையே சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராமேன் ஃபேலசி. கிளியரா 2 ஃபேலசிஸும்? எஸ் மேம். ஓகே. Good. So what do we mean by strawman fallacy? Strawman fallacy na enadhu? Distorting someone else's argument. Good. And adhe madri red herring na?
Misleading. Misleading the information. Misleading information. குட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஒன்லி 1 minute. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபேலசிஸ் இருக்கு, அதை நம்ம ஃபர்தரா அடுத்த கிளாஸஸ்ல பாத்துடலாம். 1 second. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதை போயிட்டு அந்த லிங்க்ல எப்படி ஆக்சஸ் பண்ணணுமோ நீங்க பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் அதை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ப்ளீஸ் மேக் த அட்மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஏன்னா அதுக்குள்ள போய் நீங்க இங்கிலீஷ் மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் போயிட்டு நீங்க 2023 கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும்னா 10ல இருந்து 12 காப்பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேவா, ஹிஸ்டரி, எல்லாருக்குமே பேப்பர் 1 வந்து ஆர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சேம்ங்கிறது தெரியும். ஸோ அது எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிரும். ஒன்லி 1 minute. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பாத்துரலாம். ஓகேவா? பிக்டோரியலா நான் வந்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபேலசிஸ் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் காமிக்கலா நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேலசி வந்து இன்னும் நல்லா புரியும். நம்ம சும்மா அப்படி நம்ம வேர்ட்ஸா படிச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்களேன், ரெட் ஹெரிங்னா என்னது? an argument that distracts you from the real issue. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா? அதாவது உண்மையான மேட்டர்ல இருந்து, நம்ம உண்மையான விஷயத்துல இருந்து நம்மள வந்து திசை திருப்புறது. இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அப்படித்தானே? அங்க வந்து நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு, பட் இந்த ஃபிஷ்னால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ ரெட் ஹெரிங் இஸ் டிஸ்ட்ராக்டட் பை அன் இல்ல மிஸ்லீட், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு ஃபாலசியோடைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது பாருங்க, ஈக்விவொகேஷன் ஃபாலசி. ஓகேவா? இது எல்லாமே நான் ரேண்டமா தான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பிக்டோரியலா சிலதை காமிச்சா நமக்கு ஞாபகம் இருக்குன்றதுனால நான் ப்ரீவியஸா ரெடி பண்ணி வச்சிருந்ததை உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஸோ பாருங்க, ஈக்விவொகேஷன் ஃபாலசி. அந்த டைப் ஆஃப் ஃபாலசினா என்னன்னு பாருங்க. ஆல் ட்ரீஸ் ஹேவ் barks, எவ்ரி டாக் barks, therefore every dog is a tree. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு விஷயத்த வச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளே ப்ரூவ் பண்றோம்ல, அதுதான். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து சரியா நடக்காம போயிருந்திருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்? ஓகே, ஏதோ ஒன் டே வந்து நம்ம வந்துட்டு நம்ம போகும்போது ஏதாவது கேட் உடக்குல வந்து நமக்கு எந்த விஷயம் நல்லா நடக்காம அது நார்மலா போயிருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், கேட் உடக்குல வந்தாலே அந்த விஷயம் வந்து நல்லா நடக்காது அப்படின்னு நம்ம சிலவங்க நம்புறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ ஆல் ட்ரீஸ் ஹேவ் barks, எவ்ரி டாக் barks. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்க் டவுட்ஸ் இருக்கா இருக்கும். அக்கா, இது வந்து ஒரு வேர்டு வந்து டபுள் மீனிங் தர மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆர்குமெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுதான் ஈக்விவொகேஷன் நினைக்கிறேன். இப்போ வந்து பாக்ஸ்ன்னு இருக்குனால ட்ரீஸுக்கும் பாக்ஸ் இருக்கு, எவ்ரி டாக்ஸும் பாக்ஸா இருக்கு. அதனால பாக்ஸும் வந்து டபுள் மீனிங் தரனால யா கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அப்படிதான் ரிலேட் பண்ண வரேன். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு 2 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. பட் அதாவது அந்த ஆர்குமெண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஓகேவா? ஸோ அதுதான், ஆல் ட்ரீஸ் ஹேவ் barks, எவ்ரி டாக் barks, therefore every dog is a tree. ஸோ இன்ஃபர் பண்றது தப்பான ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து முடியுது. சரியா? தட் இஸ் ஈக்விவொகேஷன் ஃபாலசி. ஓகே, ஸோ அதுல பாருங்க, ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் அப்படின்னு ஒரு இதுவும் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன். have met a few people and I conclude that all humans are ugly, evil and smell like socks. சரியா? அதாவது ஒரு விஷயத்த பத்தி ஹேஸ்டி அந்த பேர்ல இருக்கு. ஹேஸ்டினால என்ன அர்த்தம்? ஹேஸ்ட் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம என்ன மீனிங் சொல்வோம்? அவசரப்படுறது. ஓகே, அவசரப்பட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஓகேவா? தட் இஸ் ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். ஒரு விஷயத்த ஆழமா ஆராயாம ஏதோ 1-2 வச்சு நம்ம என்ன பண்றது, ஒரு ஜென்ரலான கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லிப்பரி ஸ்லோப். ஓகேவா? அதாவது the first event will not necessarily lead to such an extreme result. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, if we act nice to humans now, soon they will demand constant back rubs. ஓகேவா? அதாவது நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்ட்ரீமா அந்த ரிசல்ட்ல தான் கொண்டு போய் விடுமான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் அது இல்லாமலே இப்படிலாம் நடந்த இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்துரும் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு பேர் தான் ஸ்லிப்பரி ஸ்லோப். ஓகேவா?
அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாருமே கிளியர் தானே? இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பரா எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பட் இன்னைக்கு பார்த்த ஃபாலசிஸ்ல இருந்த மட்டும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுடலாம். ஸோ ரெட் ஹெரிங் ஃபாலசினா என்னது? misleading, மிஸ்லீடிங் ஆர்குமெண்ட். ஸ்ட்ராமேன்ங்கிறது distorting, சம்மெல்ஸ் ஆர்குமெண்ட். ஓகே, நம்ம வந்து சம் ஆர்குமெண்ட்டை வின் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றது, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ராமேன் ஃபேலசின்னு பாக்குறோம். ஓகே, தென் ஈக்விவோகேஷன் ஃபேலசின்னு என்னன்னு பார்த்தோம். ஈக்விவோகேஷன் ஃபேலசி word meaning confusion. இல்ல எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் இருந்தா கூட சொல்லலாம். சொல்லுங்க. All trees have barks, every dog barks. ஓகே, ஸோ ஓகே 2 டேர்ம்ஸ். ஆனா அது வந்து நம்ம அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரே மீனிங்னு நினைச்சு வேற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தப்பா அதை பிளேஸ் பண்ணி நம்ம அது மிஸ்டேக்கானா நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு ஈக்விவோகேஷன் ஃபேலசின்னு பார்த்தோம். ஓகேவா? ஹேஸ்டி ஜெனரலைசேஷன்ங்கிறது என்னது? அக்கா, சொல்லுங்க. ஆல் ட்ரீஸ் ஹேவ் பார்க்ஸ்ன்னு சொல்றீங்களா, அதுக்கு தமிழ் மீனிங் என்றது? எல்லா மரத்துக்குமே கிளைகள் இருக்கும். பார்க்ஸ் கிளைகள்னு சொல்ல முடியாது, அது ட்ரங்க்னு சொல்லுவோம்ல. பார்க்ஸ்னா அதுதான். எல்லா மரத்துக்குமே வந்துட்டு அது கிளைகள், அதுக்கு நடுவுல தண்டு பகுதியெல்லாம் இருக்கும்ல, அதுதான் நம்ம பார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் ட்ரீஸ் ஹேவ் பார்க் அப்படிங்கிறது அந்த பார்க். இன்னொன்னு நாய் குலைக்கிறதுக்கு பேரும் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த 3வது சென்டென்ஸ்ல அதை வந்து தப்பா பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க. 2க்குள்ள அர்த்தமும் வேற வேற. ஆனா நம்ம அந்த மரத்துக்குள்ள அதே மீனிங்கை கொண்டு வந்து இந்த டாகுக்குள்ள போட்டோம் அப்படின்னா அதுதான் ஈக்விவோகேஷன் ஃபேலசி அப்படின்னு சொல்றோம். இப்ப கிளியரா? ஓகேக்கா, கிளியர். தேங்க்ஸ்க்கா. அக்கா ஏதாவது கீ டேம் இருக்கா? சாரி, நீங்க லாஸ்டா சொன்னதுக்கு ஏதாவது கீ டேம் இருக்கா? கீ டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம தியரி மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கோ த்ரூ பண்ணும்போது தான், நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்னங்கிறது நமக்கு புரியும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கீ டேர்ம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஓகே ஃபைன். ஸோ நீங்க இப்பவே கூட குரூப்ல நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஜூன் டு டிசம்பர் குரூப்ல மட்டும் சென்ட் பண்ணியிருக்கேன். மற்ற குரூப்புக்கு கைண்ட்லி ராமலட்சுமி கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி இது நிறைய டைம் சென்ட் பண்ணிருக்கேன். திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க இப்ப கூட உள்ள இருந்துட்டே கிளாஸ்க்குள்ள இருந்துட்டே கூட போய் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2023, 22 எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றதுக்கு ரீசன் இதுதான். நீங்க இப்ப ஜென்ரலா சும்மா உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உள்ள போய் பாருங்களேன். பேப்பர் 1 நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 26 இல்ல 27 அந்த கொஸ்டின் நம்பர்ல தான் நம்மளுக்கு எது லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு ஜென்ரலா வரும். அதுல நீங்க பாருங்க, ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களால அட்டன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கேளுங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் கொடுத்தது ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்தேன். அது போக பல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரை ஃப்ரம் தட். ஓகேவா? எல்லாரும் லிங்க் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? ப்ளீஸ் வெரிஃபை ஃப்ரம் தட். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நீ கிளாஸ்ல யாருக்கும்? clear ka. கிளியர் தானே? ஓகே, ஈக்விவோகேஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. தேங்க்யூ ராமலட்சுமி. குரூப் சாட்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, 2025 குரூப்புக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க் யாராவது ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? அந்த குரூப்ல நான் இல்ல. ஓகே, ஓகே ஃபைன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூக்கா. 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 குட் ஈவினிங். குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாமா? ஷால் வி ரைட் தி டெஸ்ட்? எஸ். எஸ் ஓகே, அக்கா. போஸ்ட் தி क्वेश्चंस. ஸோ இன்டராக்டிவா கொண்டு போங்க. ஸோ டைம் இருக்கு. ஸோ ஐ எம் போஸ்டிங் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Who among the following protagonists of Thomas Hardy feels his lot as akin to Jobs? Option A, Clem Yeobright. Option B, Angel Clare. Option C, Jude. Option D, Troy.
Okay. Okay, I'm posting second question. A protagonist writes a letter of confession, but it gets lost under the carpet only to be found on the wedding day. Who is the protagonist? Option A, Bathsheba. Option B, Lucita. Option C, Sue. Option D, Tess. Okay, I'm posting the third question. Good fences make good neighbors. Appears in. Okay, I'm posting the fourth question. Who wrote Azadi? So repeated names தான் பார்க்குறேன். கம்ப்ளீட்னு சொல்லி thumbs up கொடுக்குறீங்க. What about others? Okay, I'm posting the next question. Okay, thank you for your replies. The term hyperreal was coined in the work. The term hyperreal was coined in the work. Okay, I'm posting sixth question. The great biggest scene appears in. Okay, I'm posting the next question. Match list 1 with list 2. List 1 to the lighthouse, Sons and Lovers, Finnegan's Wake, The Wasteland. Okay, spell mistake இருக்கு கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. Option list 2 1930, 1927, 1939, 1922. Okay, I'm posting the eighth question. In which novel of Virginia Woolf does the painter in the act of painting actually figure as a character? Option A, The Voyage Out. Option B, The Waves. Option C, The Jacob's Room. Option D, To the Lighthouse. Okay, I'm posting ninth question. The aftermath of feminism is written by. The aftermath of feminism is written by. Okay, I'm posting last question of the test. Write any two works that Stuart Hall works focus on race and class. Take your time. So 10 answers may complete பண்ணிட்டீங்க அப்படின்னா give me a thumbs up. We can discuss the answers. Okay, answers discuss பண்ணலாமா? Yes. Okay. Okay. First question, who among the following protagonists of Thomas Hardy feels lot as akin to Jobs? What is the answer? Clive Option? Newbright.
Any other answers? Okay, option C. Jude. Yes, very good. Jude. Option C is the first one called answer. And question number 2, a protagonist writes a letter of confession, but it gets lost under the carpet, only to be found on the wedding day. Who is the protagonist? Tess. Yes. Yes, very good. Option D, Tess. Okay, third question. Good fences make good neighbors. Appears in? Mending Wall by Mending Robert Wall by Frost. Robert Frost. Yes, very good. Mending Wall by Robert Frost. Who wrote Azadi? Chaman Nahal. Yes, Chaman Nagal. Tamam Nagal. Okay. Yes, very good. Chaman Nagal. Fifth question. The term hyperreal was coined in the work. Simulacra and Simulation 1981. Simulacra and simulation. Yes, very good. Simulacra and simulation. Okay, sixth question. The grave digger scenes appears in? Hamlet. Hamlet. Very good. Hamlet. Okay, match கேட்டிருந்தேன். To the lighthouse ஓட year என்னது? 1927. 1927. 1927. Sons and Lovers? 1930. 1930. Okay, Finnegan's Wake? 1939. 1939. 1939. Wasteland? 1922. Yes, very good. 1922. Okay, option 4 the answer. Okay, wow. அடுத்து, in which novel of Virginia Woolf does the painter in the act of painting actually figures as a character? To the To the Lighthouse. Lighthouse. Yes, very good. To the Lighthouse. Ninth question. Aftermath of Feminism is written by? Angela McRobbie, 2008. Angela McRobbie. Yes, very good. Angela McRobbie. Aftermath of Feminism is a work written by Angela McRobbie. Write any two works that Stuart Hall works focus on race and class. New Ethnicities and Racism and Reaction, Reaction. reaction, and new ethnicity. Yes, very good. Racism and Reaction in 1978. New Ethnicities 1989. Okay. So, marks calculate பண்ணி answer போடலாமா? Chatல போடலாமா? Okay, very good. ஸோ இதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பிவைக்யூ தான் எடுத்திருக்கேன். ஸோ டாக்குமெண்ட்டும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ இட். 55+ people டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஃபியூ பீப்புள் தான் மார்க்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணீங்க. ஸோ ஃபார் இன்னைக்கு கொஷின்ஸ் எல்லாம் ஈஸி தானே? உங்களுக்கு டஃபாக கேட்டிருந்தானா? Yes, yes. Easy கா. ஸோ ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அந்த டேலேயே. ஸோ நமக்கு எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக தான் தெரியும். தேங்க்யூ. Thank you கா. Thank you all. Thank you.